வெள்ளையர்களை எதிர்த்து நான் இன்றைக்கு இறந்து போகிறேன், மன்னிப்பு கடிதம் எழுதாமல் நான் இறந்து போகிறேன், என்னை பார்த்து இந்த தேசத்தினுடைய இளைஞர்கள் போராட வருவார்கள் என்று அன்றைக்கு வெள்ளையர்களை எதிர்த்து ஒரு பகத்சிங் தான் என் அன்பானவர்களை செய்தான். ஆனால் இன்றைக்கு நீட் தேர்வு என்கின்ற பெயரில் மாணவர்களினுடைய கல்வி கனவை சிதைக்கின்ற கொள்ளையர்களை எதிர்த்து 1000 பகத்சிங்குகள் இன்றைக்கு இந்த களத்தில் போராட வந்திருக்கிறோம். 1976 கல்வி மாநில பட்டியலில் இருந்து பொது பட்டியலுக்கு மாற்றப்படுகிறது. மாற்றிய மிகப்பெரிய வரலாற்று பெரும் துரோகத்தை செய்தது இந்த காங்கிரஸ் கட்சி. காலமாக காங்கிரஸை நாம் தின எதிரி என்றுதான் பதிவு செய்து வருகிறோம். ஆனால் ஆளக்கூடிய எல்லா கட்சிகளினுடைய தயவிலும் இன்றைக்கு காங்கிரஸ் ஆட்சி அதிகாரத்தில் அமர்ந்து கொண்டிருக்கிறது. இன்றைக்கு அமைச்சரவை கொடுத்திருக்கிறதே தமிழக வெற்றிக் கழக அரசு. உங்களுக்கு உண்மையிலேயே தமிழ் இன உணர்வு இருந்துச்சுன்னா தயவு செய்து காங்கிரஸை துரத்தி விடுங்க. தமிழ் இனத்தை கொன்று குவிச்ச துரோக காங்கிரஸை கூட வச்சுக்கொண்டு எப்படிங்க நீங்க கல்வியை பொதுப்பட்டியலுக்கு மாத்துவீங்க? வேடிக்கை என்ன தெரியும்ல, வேடிக்கை என்ன தெரியும்ல, இந்த உலகத்திலேயே மிக செறிவான அறங்களை கொடுத்த இனம் தமிழினம். நாம் நம்முடைய இருக்கிற இலக்கியங்கள், நம்முடைய இருக்கிற இலக்கணங்கள் வேறு எந்த மொழிவழி தேசிய இனத்தும் கிடையாது. அறத்திலும் வீரத்திலும் மொழியிலும் கோட்பாட்டிலும் சிறந்த இனத்தவர்களாக தமிழர்கள் இருந்தார்கள். 2 மாசத்துக்கு முன்னாடி அப்படி 2 மாசத்துக்கு முன்னாடி இப்ப என்ன தெரியுமில, தமிழ்நாடு தற்கொலை நாடா மாறிடுச்சு, வடவர் நாடு வளமான நாடா மாறி அவர்கள் போராடுகிறார்கள். நாம் என்ன பண்றோம்? ஜனநாயகன் படத்திற்காக போராடி கொண்டிருக்கிறோம். ஜனநாயகன் படத்தை திருவிழா போல கொண்டாடுங்கள். நானும் பாக்குறேன், திரையரங்குல இருந்து வெளியில வரவங்க ஏதோ பணத்தை பார்த்துட்டு ஒப்பாரி வைக்கிற மாதிரி, ஐயோ எங்க அண்ணனோட கடைசி படங்க அப்படின்னு. இந்த அழுகை எங்கள் தேசத்தினுடைய கனிம வள கொள்ளையடிக்கப்படும் பொழுது வரலையே. எங்கள் தேசத்தில் குருவிகள் கற்பழிக்கப்பட்டார்கள், வரலையே. எங்கள் தேசத்தில் ஆணவ படுகொலைகள் நடந்துச்சு, ஒருத்தம் கூட அழுகலையே. அப்ப இந்த அழுகாட்சிகள் என்ன? ஒரு நாட்டுல ஆளுகின்ற அரசு அதிகாரிகளும் ஆளுகின்ற அமைச்சர்களும் ஆளுகின்ற முதலமைச்சர்களுமே தற்குறிகளாக இருந்தா என்ன செய்வது? நான் இன்றைக்கும் சொல்லுகிறேன், தாவேகாவுடைய அமைச்சரவையில் இருக்கக்கூடிய ஒரு அமைச்சருக்கு கூட நீட்டுக்கு ஃபுல் ஃபார்ம் தெரியாது. இதான் உண்மை. ஒரு போக்குவரத்துறை அமைச்சர்கிட்ட பேச இங்கே 1000 பிரச்சனை இருக்குங்க. எது? ஜனநாயகன் பட பிரச்சனை. இன்னொருத்தர கேட்டா ஏன் சப்ஜெக்ட மட்டும் பத்தி பேசுங்க, ஏன் தெரியாத தற்கொலைகளை நான் சட்டமன்ற உறுப்பினர்களாக, அமைச்சர்களாக, பாராளுமன்ற உறுப்பினராக அமைத்து வைத்ததன் விளைவு எல்லோரும் கொதிக்கிறார்கள். ஏன் தமிழ்நாட்டில இருந்து ஒரு கோரிக்கை குரல் கூட வரல அப்படின்னு. என்ன பண்றார் முதலமைச்சர்? என்ன பண்றார்? அனிதாவினுடைய இறப்புக்கு போனாரா இல்லையா? யார் ஆட்சி காலத்துல போனார்? அதிமுக ஆட்சி காலத்துல போனார். இன்னைக்கு உங்க ஆட்சியில 4 பேர் செத்து போயிருக்காங்க. உங்களுக்கு கேக் வெட்டுறதுக்கு நேரம் இருக்கும், உங்க கூட படத்துல நடிச்சவங்களை பாக்குறதுக்கு நேரம் இருக்கும். ஆனால் உங்கள் ஆட்சியில இறந்து போன மாணவர்களினுடைய குடும்பத்தை பாக்குறதுக்கு கூட நேரம் இல்லைன்னா இது என்னங்க முறை? கரூர்ல உங்களை பார்க்க வந்து செத்து போன 41 பேருக்கு அரசு வேலைனா, இதே நீட் தேர்வால இறந்து போன உங்க குடும்பத்துக்கு அரசு வேலை கொடுத்தீங்களா? அப்ப ஒட்டுமொத்தமாக அமைச்சரும் சரி, நம்ம ஆள்பவர்களும் சரி தற்கூறிகளாகத்தான் இருக்கிறார்கள். இதை மாற்ற முடியாது. என்ன பண்ணணும்? நல்ல திராணி உள்ள தலைவன், தெம்புள்ள தலைவன் இந்த நிலத்துக்கு வேணும். ஒரே ஒருத்தர் தாங்க சொன்னார், இந்திய மெடிக்கல் கவுன்சில் நான் இங்கே இருக்க வேண்டாம், என் மாணவர்களுடைய தரத்தை பரிசோதிக்கிற அளவிற்கு இந்திய மெடிக்கல் கவுன்சிலுக்கு தகுதி இல்லை என்று பேரறிவிப்பு செய்த ஒரே ஒரு மகன் என்னுயிர் பெரியப்பா செந்தமிழன் சீமான் மட்டும்தான். அதனாலதான் நாங்க கட்ஸ் வேணும்னு சொல்றோம். ஒண்ணும் இல்ல, தமிழ்நாட்டினுடைய இன்றைய அரசியல் சூழலை நான் உங்களுக்கு எளிமையா சொல்லிடுறேன். அன்றைக்கு அநீதிகள் வேட்டி சட்டை போட்டு துண்டு சீட்டோடு வந்தது, இன்றைக்கு அநீதிகள் A4 சீட்டோட கோட் சூட்டு போட்டு வருது. இவ்வளவுதான் வித்தியாசம், இவ்வளவுதான். அப்ப இந்த முறையை ஒழிக்கணும். அதனால் தயவு செய்து ஐயா இப்படி பண்றதோ இல்ல ஸ்கிரிப்ட் பேப்பரை வச்சுட்டு உங்க அப்பாவை காணோன்னு பேசுறதா, இதெல்லாம் நாட்டு மக்கள் எதிர்க்கல, நாட்டு மக்கள் கேட்கல. என்ன கேட்கிறாங்க? குறைந்தபட்சம் அந்த மாணவர்களுக்கு ஒரு ஆதரவு குரலை கொடுங்க, இதான் கேட்கிறாங்க. சொல்லலையே. கேட்டா போன ஆட்சியில எல்லாம் படம் பார்க்க போலையா, மாமன்னன் படம் பார்க்க போலையா அப்படின்னு கேட்கறது. நாங்க என்ன சொல்றோம்? நீங்க என்ன சொல்லி வந்தீங்க? மாற்றம்னு சொல்லி தானே வந்தீங்க. அவன் மாமன்னன் படம் பார்க்க போனா அவன் அயோக்கியன் என்றால், நீங்க ஜனநாயகம் படம் பார்க்க போறீங்க, நீங்க கேடு கட்ட அயோக்கியர்கள். அதானே சரி. திமுக காரர்கள் செய்த எதையும் நாங்கள் செய்ய மாட்டோம், நாங்கள் மாட்டு. அப்புறம் மைட்டுக்கடா ஜனநாயகன் படம் பார்க்க போனா எதுக்கு? இதுல வேற ஒப்பாரி. அதனால் என் அன்பில் சிறந்த மக்களே, தற்குறிகள் உங்களுக்காக போராட மாட்டார்கள். தலைமுறை பிள்ளைகளாக நாங்கள் நினைத்திருந்தால் எங்களுக்கும் சொகுசான வாழ்க்கை என்று ஒன்று இருக்கிறது, வாழ்ந்திருக்கலாம். எங்களுக்கு அது தேவையில்லை. எங்கள் இனத்தினுடைய நலன் முக்கியம். காரணம், எங்களுக்குள்ளும் அனிதா இருக்கிறார்.
எங்களுக்குள்ளும் இருக்கிறார். அந்த வழியும் அந்த வேதனையும் எங்களுக்கு இருக்கிறது. நாங்கள் மருத்துவம் படிக்க போகிறோம். தகுதியுள்ள திறமை வாய்ந்த மருத்துவர்களை நாங்கள் உருவாக்கி காட்டுறோம். இந்திய அரசிற்கு நாங்கள் சவால் விடுகிறோம். உங்கள் நீட் தேர்வு எழுதாமல் தரமான மருத்துவர்களை, உலகத்தரம் வாய்ந்த மருத்துவர்களை நாங்கள் உருவாக்கி காட்டுகிறோம். நீங்க என்ன உருவாக்கி காட்டுறது? நாங்கள் உருவாக்கி காட்டுகிறோம். நாங்கள் உருவாக்கும் அதற்கான படிநிலைகளை நாங்கள் மாற்றுவோம். அதனாலதான் ஒரு விசினரி வேணும்ன்றது. இந்த தேசத்துடைய கல்விக் கொள்கை ஒரு சிறப்பான கல்விக் கொள்கையா இருக்கணும். ஆரம்ப கல்வி முதல் ஆராய்ச்சி கல்வி வரைக்கும் இலவசமா தரணும் அப்படின்னு ஒரு விசினரி பார்வையோட, ஒரு தொலைநோக்கு பார்வையோட வந்த தலைவனை இந்த மக்கள் ஜீரோவா மாத்திட்டாங்க. டெபாசிட் கூட வாங்காத தலைவன் என்று சொல்கிறார்கள். ஆனால் அடிப்படை புரிதல் கூட இல்லாதவனை நீங்கள் இன்னைக்கு முதலமைச்சராகவும் சட்டமன்ற உறுப்பினராகவும் மாற்றி வச்சுட்டீங்க. நான் இன்னைக்கும் சொல்லுகிறோம், இன்றைக்கும் சொல்லுகிறோம், இந்த போராட்டத்துல எங்க பெரியப்பா சீமான் அவர்கள் கலந்து கொள்ளல. ஆனா அவர் களத்துக்கு வந்துட்டாருன்னா ஒருபோதும் நாம் தமிழர் கட்சி கையில் எடுத்த போராட்டம் வெல்லாது இருந்ததில்லை. உறுதியாக வெல்லுவோம். இந்த நாட்டுக்காக நம்ம மருத்துவராய் எளிய மக்களுக்கு சேவை செய்ய வேண்டும் என்று நினைக்கிற இவர்கள் செத்ததுக்கு பதிலாக இந்த படம் வெற்றியடையும் மருத்துவர் சாப்பிட்டு இந்த தற்கொலைகள் செத்திருக்க கூடாதா? தற்கொலைகள் எண்ணிக்கை குறைந்திருக்குமே என்று நினைக்க தோணுது. இதே 2017 நம்ம இங்க ஜல்லிக்கட்டுக்காக நம்ம போராடிய போது தமிழ்நாட்டில் முதலமைச்சராக ஒருத்தர் இருந்தார், ஓபிஎஸ் இருந்தார். அவர் வாயை மூடி மௌனமாக இருந்தார். நாம எல்லாம் பேசினோம், மிச்சர் மாமா ஓபிஎஸ் வாயை திறந்து பேசின மாமா நம்ம முழக்கமிட்டோம். இன்னைக்கு ஒரு அதிகாரத்தில் உட்கார்ந்து இருக்கார். மாணவர்கள் நீட் தேர்வுக்கு எதிராக போராடுகிறார்கள். இன்னைக்கு மிச்சர் மாமா இல்ல, தற்கொலை மாமா அதிகாரத்தில் உட்கார்ந்து இருக்காரு. தற்கொலை மாமா அவர் சொன்னாரு, என்ன சொன்னாரு? நான் ஜெயிச்சுட்டு வந்தேனா அவன் அது தர மாட்டான், இது தர மாட்டான்னு நான் ஒப்பாரி வைக்க மாட்டேன். எந்த எல்லைக்கும் போய் நானு சண்டை செய்வேன், எந்த எல்லைக்கும் போய் போராடுவேன். விஜய் அவர்கள் பேசினாரு, இன்னைக்கும் போராடுறாரு. எதுக்காக? ஜனநாயக படம் வெற்றி அடையணும்னு போராடுறாரு. ஜனநாயக படம் வெளியான போது நான் கொஞ்சம் தாமதமா தான் எந்திரிச்சு பார்த்து சமூக வலைதளத்தை பாக்குறேன். எல்லா அமைச்சர்களும் கண்ணீர் வடிச்சுட்டு இருக்கான். நான் ஒரு தீவிர விஜய் ரசிகர், பார்த்து பயந்துட்டேன். நேத்து கூட கோட் சூட் போட்டு நல்லா தானே இருந்தாரு. என்ன ஆச்சு அவருக்கு? நேத்து கூட நல்லா தானே இருந்தாரு. அவர் இந்த மண்ணை ஆளக்கூடாதுன்னு நினைச்சோம், வாழக்கூடாதுன்னு நினைக்கிறே இல்லையா நாங்க? என்னாச்சு அப்படின்னு பதட்டத்தோட போய் பார்க்கும்போது தெரிஞ்சு விஜய் அவர்களுடைய கடைசி படம், அதனால அழுகுறாங்க. கடைசி படம் அழுகல, படம் நல்லா தான் அதனால அழுதுருக்காங்க. அதுதான் உண்மை. இது என்னன்னா, நாங்க எப்படின்னா ஒரு முதலமைச்சர் 2வது முறையா போய் படம் பார்க்க போறாரு. நான் ஒரு விஜய் ரசிகருங்க. நான் எப்படிப்பட்ட அணில்னா சுறா படத்தையே பிளாக் பஸ்ட்னு சொன்னாங்க. நானு உண்மையாலுமே அந்த அளவுக்கு நான் ஒரு அணிலா இருந்தவன். இந்த ஜில்லா, இந்த புலி, இந்த படங்கள்லாம் வரும்போது திரையரங்குக்கு நண்பர்களோட 2-3 முறை நாங்க போய் பார்ப்போம். எதுக்காக? படத்தோட வசூல் அதிகமாக்கணும், படத்தை வெற்றியட வைக்கணும் அப்படின்னு நாங்க என்ன பண்ணுவோம், போய் திரையரங்குக்கு போய் படத்தை பார்ப்போம். 10வது படிக்கும் போது ஒரு ரசிகர் அப்படி பாக்குறது ஓகேங்க. ஒரு முதலமைச்சர் 2வது முறை போய் பாக்குறாரு. கவலை பாருங்க, ஜனநாயக படம் வெற்றி அடையணும். வெக்கமா இல்ல? அது எனக்கு ரொம்ப வருத்தம். என்னன்னா, இந்த முதலமைச்சர் தான் இப்படி இருக்காரு. ஒரு கட்சியில தொண்டர்கள் சரியா இருக்கலாம், இல்ல தலைவர் சரியாக இருக்கலாம். இங்க 2மே சரியில்லைங்க. தலைவனும் சரியில்லை, தற்கொலைகளும் சரியில்லாம இருக்கிறாங்க. ஒரு படத்துக்கு சான்றிதழ் எது கொடுப்பாங்க? படத்துல ஏதாவது ஆபாச காட்சிகள் வரும், வன்முறை காட்சிகள் வரும், ஆபாசமா ஏதாவது பேசுவாங்க அப்படின்னா சான்றிதழ் கொடுப்பாங்க. சான்றிதழ் கொடுத்த படத்துக்கு தன்னுடைய மகளை கூட்டிட்டு போய் திரையரங்களை உட்கார வச்சு ஒரு அமைச்சர் பாக்குறான்னா அவன் எவ்வளவு பெரிய அயோக்கிய பையன். சிந்திச்சு பாருங்க. இல்ல சின்ன பசங்க வர்றாங்க, லட்டு குடுக்கிறாரு ஒரு அமைச்சர். யாருன்னு பார்த்தா அவர் பேரு பாலாஜி, விஜய் பாலாஜி. இந்த அமைச்சர் எப்படிப்பட்ட அமைச்சர்னா, சீமானா யாருன்னு கேட்டுட்டு போறாரு. அவருக்கு என்னன்னா, அவருக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இல்ல. பிளாக் டிக்கெட் விற்கிறவங்களுக்கு சீமான் அவர்களை பத்தி தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இல்ல. நாம சொல்லலாம் சீமானா யாருன்னு. இந்த விஜய் அவர்களோட படம் 50வது படம் மீனவனா நடிச்சுட்டாருன்னு ஃபயர் விட்டீங்கல்ல. இந்த அந்த படத்துல நடிச்ச அந்த தமனாவுடைய பாவாடைய மேலே கீழே ஆட்டிக்கிட்டு தஞ்சாவூர் ஜில்லாக்காரி கச்சேரிக்கு வாயிடிங் பாட்டு பண்ணீங்களே, அந்த காலகட்டத்துல என் மீனவனை அட்டிச்சா உன் மாணவனை அட்டிப்பட்டான்னு பேசி சிறைக்கு போயிட்டு வந்தார் எங்க லண்டன் சீமானவர்கள். உங்களுக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இல்ல. அந்த தற்கூரி எல்லாம் பேசுறாரு எங்க அண்ணனை பத்தி. நம்ம இந்த தேசிய இனம், இந்த தமிழர் என்ற தேசிய இனம், அறிவை கடன் கொடுத்த இனம், எல்லாத்தையும் மூத்த இனம், நாகரிகத்தை சொல்லி கொடுத்த இனம். இந்த இனம் தான் முன்னாடி நின்று இந்த போராட்டத்தை வழி நடத்தி இருக்கணும். ஆனா தமிழர்களாகிய நம்ம என்ன பண்ணிக்கிறோம்? போராடக்கூடியவங்களை பாரதிய ஜனதா கட்சியை சேர்ந்தவங்க சொல்றாங்க சமூக விரோதிகள், பிரிவினவாதிகள்,
தீவிரவாதிகள். பெருமையோடு சொல்லுங்கள். பாரதிய ஜனதா கட்சியை சேர்ந்தவங்க யார் சமூக விரோதின்னு சொல்றாங்களோ, யார் பிரிவினவாதின்னு சொல்றாங்களோ, அவங்க தான் அந்த நாட்டுக்கானவர்கள். நாம் நாட்டுக்கானவர்கள் என்று உயர்த்தி சொல்லுங்கள், பெருமிதத்தோடு சொல்லுங்கள். ஒன்றே ஒன்றுதான், நாட்டுக்காக போராடி ஜல்லிக்கட்டை மீட்டெடுத்தனா இளைஞர்கள், மாணவர்கள், இன்னைக்கு நம்ம நீட்டுக்கு எதிராக நம்ம போராடுறோம். உறுதியா நம்ம வென்றெடுப்போம். அதுவும் சீமானின் தம்பிகள் உறுதியா நம்ம வெல்லுவோம். நன்றி, வணக்கம்.